ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்து ஒரு புது சாஃப்ட்வேர். இந்த கம்பெனி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்னைடர். இந்த கம்பெனி கேள்விப்பட்டிருக்கீங்களாப்பா? இது காமன் தான், மெக்கானிக்கல் ஆகட்டும் எலக்ட்ரிக்கல் ஆகட்டும். பட் இவங்க கிட்ட எல்லா ப்ராடக்ட்ஸுமே இருக்கு. ஓகே. ஸோ இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்ரி திங் வந்து இருக்கு. இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் ரிலேட்டடா வந்து கேபிளிங், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், இந்த மாதிரி நிறைய ஒரு வச்சிருப்பாங்க. ஓகே. வால்வ்ஸ் அண்ட் ஆக்டிவேட்டரு, இந்த மாதிரி நிறைய வந்து அவங்க டிசைன், அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து எக்கச்சக்கமா இருக்கு. இந்த மாதிரி வால்வ்ஸ். ஓகே. இதெல்லாமே டிஜிட்டல் வால்வ்ஸ். ஓகே. நீங்க வந்து என்ன பண்ணலாம், பிஎல்சி வச்சு இந்த வால்வ்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இப்போ இவங்களோட சாஃப்ட்வேர் தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். போனதுல வந்து பிக்கோசாஃப்ட் பார்த்தோம். ஸோ அது ஓவர். அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிமிட்டெட் ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ இந்த பிக்கோசாஃப்ட்ல பாத்தீங்கன்னா லிமிட்டெட் ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும். கவுண்டர், டைமர், இது மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ஜீலியோ. ஜீலியோ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்னைடரோட அஃபிஷியல் பிஎல்சி ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர். ஓகே. ஸோ இந்த சாஃப்ட்வேர் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் அதை ஓப்பன் பண்ணிட்டு இன்டர்ஃபேஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். இது வந்து ஒரு 175 MB தான் வரும். ஓகே. ஸோ ஜீலியோ சாஃப்ட் இது பேரு. ஸோ உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இதே மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து கிரியேட் நியூ ப்ரோக்ராம் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ இதில் உங்களோட பிஎல்சி என்னவோ அந்த ரேஞ்ச் வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ ஒவ்வொரு இதுவும் நான் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இந்த இது செலக்ட் பண்ணால் நம்மளுக்கு 4 ரிலே பிஎல்சி, அதாவது ரிலே டைப் பிஎல்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் அடுத்து இங்கே இருக்கிற ஒரு டைப் ஆஃப் பிஎல்சி. ஒவ்வொன்றும் ஐஓஸ் மட்டும் உங்களுக்கு வேரியேஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் இங்கே கிளிக் பண்ணோடனே ஒரு பாப்அப் வரும் பாருங்க. அதில் பாப்அப்ல வந்து அந்த டீடைல்ஸ் வந்து சொல்லியிருக்கோம். ஓகே. ஸோ ஃபைன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் 20 ஐஓஸ் வித்தவுட் எக்ஸ்டென்ஷன். அடுத்து இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் வித்தவுட் ஸ்க்ரீன்ஸ் வந்து இருக்கும். இதெல்லாம் வித் ஸ்க்ரீன்ஸ். இந்த பிஎல்சியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பிஎல்சிலே ஆன் ஸ்க்ரீனில் வந்து ப்ரோக்ராம் பண்ணலாம். ஆனால் அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ ஆப்ஷன் வச்சு பண்ணும்போதே உங்களுக்கு நிறையா வந்து டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும்போது அதுல பண்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் அதுலயும் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுலயே வந்து நீங்க லிட்டில் பிட் ஏதாவது கரெக்ஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து அதுல பண்ணிக்கலாம். ஸோ அதனாலதான் அந்த ஸ்கிரீன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுலயும் பண்ண முடியும். பிஎல்சி ப்ரோக்ராம் ஆன் ஸ்பாட்ல போய் ஒரு கன்வேயரை வந்து மாத்துறது அதெல்லாம் நீங்க அங்கேயே பண்ணலாம். ஓகே. நீங்க பிஎல்சி தூக்கிட்டு போகணும் அந்த மாதிரி இல்லை. ஸோ ஒவ்வொரு மாடலும் ஒவ்வொன்று சப்போர்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாடல் நான் செலக்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை செலக்ட் பண்ணோன்னே இங்க பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் வந்து பாத்தீங்கன்னா லேடர், எல்டினா லேடர். அடுத்து எஃபினா ஃபங்க்ஷனல் பிளாக் டயக்ராம். ஃபங்க்ஷனல் பிளாக் டயக்ராம்னா ஃப்ளோ சார்ட் மாதிரி வரும். ஓகே. அதான் எஃபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மாடலும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஐஓசி வந்து அப் டு 26 ரேஞ்ச் வரைக்கும் நீங்க இதுல பண்ணிக்கலாம். வித் எக்ஸ்டென்ஷன் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் இதை வந்து நான் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தேன்னா டைரக்டா வந்து இன்டர்ஃபேஸ் போயிடும். ஸோ நான் இப்போ அதுவே நான் திரும்ப போயிட்டு நியூ கொடுக்குறேன். இதை செலக்ட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு மாடல் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தேன்னா இன்னொரு எக்ஸ்டென்ஷன் ஆட் ஆகும். ஸோ இது இல்லை, இது கொடுத்துருக்கேன். என்ன இருக்கு, வித்தவுட் எக்ஸ்டென்ஷனா? ஓகே ஓகே. ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரி மாடல் இப்போ அட்வான்ஸாக செலக்ட் பண்ணும்போது என்ன வருதுன்னு பாருங்க. எக்ஸ்ட்ரா ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதுல வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா நீங்க திரும்ப வந்து அந்த மாடுலை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ வேணும்னா நீங்க கொடுத்துட்டு இது கூட இன்னொரு அட்டாச்மெண்ட் வந்து ஆட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிறதுக்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இப்போ பார்க்க போறது இந்த பேசிக் மாடல். ஸோ இதுல வந்து என்ன ரேஞ்ச் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அதெல்லாமே பார்த்துட்டு நீங்க செலக்ட் பண்ணிடணும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா ஐஓஸ் 10/12. 10/12 10 இன்புட் 10 அவுட்புட் வந்து உங்களுக்கு நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டோம்னா டைரக்டா இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து ரொம்பவே ஈஸியா தான் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கீழே மேலே வந்து பாத்தீங்கன்னா சில ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. மேலே வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக் சிம்பிள் வேணுமா லேடர் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரிக் சிம்பிள் கொடுத்துட்டு நீங்க ஆப்ஷன்ஸ் வச்சிருந்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் கண்ட்ரோல் சர்க்கியூட் மாதிரி வரும். லேடர் கொடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். லேடர் தான் நம்ம யூஸ் பண்ண போறது.
கீழே எல்லாமே வந்து உங்களோட காம்போனன்ட்ஸ் வந்து இருக்கும். ஓகே, உங்களோட காம்போனன்ட்ஸ் என்னென்ன வேணுமோ அது எல்லாமே கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு நான் இந்த இது செலக்ட் பண்ணுறேன், அதாவது இது நார்மல் கான்டாக்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எல்லோ கலர் மார்க் இருக்கும். அந்த எல்லோ கலர் எல்லாமே என்ன பண்ணலாம், ஸோ இது இந்த கான்டாக்ட் 1 2 3 இது எல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த எல்லோ கலர் இருக்கிறது எல்லாமே இந்த இடத்துல தான் நீங்கள் பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு மீனிங். ஸோ இப்போ அதுவே நான் வேற இப்போ அவுட்புட் எடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க் இருக்கு பாருங்க, ப்ளூ கலர்ல இருக்கும். அந்த ப்ளூ எல்லாமே என்னன்னா இந்த சைடு தான் நீங்க பிளேஸ் பண்ணணும். ஓகே, சாஃப்ட்வேர்லயே உங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துட்டாங்க, நீங்க வந்து தப்பா பிளேஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ நான் ஃபர்ஸ்ட் சாம்பிளா வந்து ஒரு இது இன்புட் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இன்புட் நான் இங்க கொடுக்குறேன், ஒரு இன்புட்டு. அடுத்து என்ன பண்றேன், இதுதான் அவுட்புட். இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த கியூ இருக்கு பாத்தீங்களா, அதுதான் அவுட்புட்டு. ஸோ இதுல வந்து ஒரு 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அவுட்புட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து நீங்க ஒரு டைப் தான் பார்த்துருப்பீங்க, ஆனா இந்த சாஃப்ட்வேர்ல 4 டைப் இருக்கு. இந்த பிஎல்சி பொறுத்த வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா என்ன இஷ்யூனா, எல்லா சாஃப்ட்வேரும் ஒரே மாதிரி இருக்காது. நீங்க லேடரோட கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சாஃப்ட்வேர் கொஞ்சம் ஒரு டைம் எடுக்கும் கத்துக்க. ஸோ கத்துக்கிட்டு நீங்க எல்லா லேடருமே வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இதுல வந்து ஒரு 4 டைப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் டைப் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து நான் இங்க கொடுத்துறேன்னா இது வந்து என்னன்னா அவுட்புட். ஓகே, இது ரெண்டையும் எப்படி நீங்க ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இந்த பிட்வீன்ல வந்து ஒரு டாட் மார்க் இருக்கும். ஸோ அதை நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அப்படியே வந்து என்ன ஆகும்னா எல்லாமே இப்படி இந்த மாதிரி ஆட் ஆகும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து சிமுலேஷன் கொடுக்கலாம். சிமுலேஷன் கொடுக்கறதுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிமுலேஷன் போயிடும். சிமுலேஷன்ல இனிஷியலாக இந்த ஆப்ஷன்லாம் எதுவும் இருக்காது. சிமுலேஷன் கொடுத்துட்டு சிமுலேஷன் கொடுத்துட்டு இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்புட்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ இன்புட்டு, இங்கே ஒரு இன்புட்டு, அடுத்து வந்து அவுட்புட்க்கு இந்த இது. ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணுறது. ஓகே, இப்போ நான் வந்து ரன், இந்த இடத்துல ஸ்டாப் மோட் இருக்கும், ரன் கொடுத்தீங்க அப்படின்னா ரன் ஆகும். ஸோ இப்போ நான் இந்த இன்புட் ஆன் பண்ணேன் அப்படின்னா இந்த அவுட்புட் வந்து ஆன் ஸ்டேட். ஓகே, ஸோ இது மாதிரி நீங்கள் சிமுலேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த சிமுலேஷன் சாஃப்ட்வேரோட யூசஸ் வந்து கிளியரா, அதாவது வேணுமே இல்லை. இப்போ இதில் டைரெக்டாக வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்டாப் பண்ணிட்டு தான் நீங்கள் திரும்ப பேக் போகணும். ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், திரும்ப இந்த இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இதை கொடுத்தீங்கன்னா திரும்ப எடிட் மோட் வந்துடலாம். இது கொடுத்தீங்கன்னா சிமுலேஷன், ஸோ ரன், ஸோ இது கொடுத்தீங்கன்னா எடிட் மோட் வந்தீங்கன்னா திரும்ப நீங்கள் என்ன பண்ணலாம், என்னென்ன லேடர் கரெக்ஷன்ஸ் இருக்கோ நீங்கள் அதை எல்லாமே கரெக்ஷன் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான கான்செப்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து சாஃப்ட்வேர் புரிஞ்சுதா, ஒன்றுமே இல்லை, ஒரு 10 செகண்ட்ல நீங்கள் கற்றுக்கலாம். ஒன்றுமே இல்லை, டேரெக்டாக இங்கே இருக்கிற தூக்கி இங்கே வச்சிடுறீங்க, சிமுலேஷன் பண்ணுறீங்க, அவுட்புட் பார்க்குறீங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இதில் ப்ராப்ளம்ஸ் பார்த்துடலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதில் இருக்க டைமர் ஆப்ஷன்ஸு, அப்புறம் கவுண்டர்ஸ் இதெல்லாம் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்ளம் பண்ணோம்னா புரியும். ஓகே, ஸோ இது வரைக்கும் கிளியர், அப்போ புரிஞ்சுதா? சாஃப்ட்வேர் இன்டர்ஃபேஸ் கிளியரா? ஓகே, ஸோ இப்போ சரி கிளாஸ் சரி ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து வந்து டைமர்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ அதுலேயும் இதில் இந்த அவுட்புட்டாக சில எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி எப்படி பார்த்துக்கலாம். ஸோ ஆக்டிவ் இம்பல்ஸ். ஸோ இந்த ஆக்டிவ் இம்பல்ஸ் அப்படின்னா வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட். பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த சுவிட்சை இது வந்து லேட்ச் மாதிரி ஒர்க் ஆகும். லேட்ச் பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருப்போம். இப்போ நான் ஆன் பண்ணிட்டு திரும்ப ஆஃப் பண்ணிட்டேன்னா இங்கே தான் ஆஃப் ஆயிருக்கும், ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஆன் ஸ்டேட்லேயே தான் இருக்கும். ஸோ நான் திரும்ப ஆன் பண்ணனா ஆஃப் ஆயிடும். ஓகே, இந்த மாதிரி லேட்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இம்பல்ஸ் காயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இம்பல்ஸ் காயில்னா நீங்கள் டைரெக்டாக ஆன் பண்ணீங்கன்னா ஆன் ஸ்டேட்டு, திரும்ப ஆஃப் போயிடும், திரும்ப போய் ஆன் பண்ணீங்கன்னா மோட்டர் வந்து ஆஃப். ஓகே, இந்த மாதிரி இம்பல்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த இடத்துல அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செட்டு ரீசெட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ செட்டு கொடுத்துட்றேன். தென் அடுத்து என்ன பண்ணிடுறேன்னா திரும்ப நான் இன்னொரு கான்டாக்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இன்னொரு கான்டாக்டுக்கு I2 அப்படின்னு எடுத்துடுறேன். ஓகே, ஸோ I2. ஸோ இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு
இந்த I2 எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்றேன்னா Qல Rல வந்து கனெக்ட் பண்றேன். பாத்தீங்கன்னா இது வந்து செட் ஃபங்க்ஷன், இது வந்து ரீசெட் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ செட் அண்ட் ரீசெட் அந்த ஃபர்ஸ்ட் பார்த்த லேடர் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஸோ இதை நான் ரன் பண்ணி காட்டுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் அதை நோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் செட் ரன் பண்ணிடுறேன். ரன் மோட். இப்போ நான் வந்து ஆன் ஸ்டேட் கொண்டு போகிறேன். ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுறேன். திரும்ப போயிட்டு நான் எந்த ஃபங்க்ஷன் கொடுத்தாலுமே எதுவுமே ஆகாது. ஓகே, ஆனால் நான் போய் ரீசெட் கொடுத்தேன் அப்படின்னா ஆஃப் ஆயிடும். ஓகேங்களா, இதான் வந்து செட்டு அண்ட் ரீசெட் ஃபங்க்ஷன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சை நான் ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணாலும் அவுட்புட் வந்து ஆன் ஸ்டேட்டில் தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல நம்மளுக்கு ஆஃப் ஆயிருக்கும். இதில் எங்கேயும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம், இப்படியே கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே, ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து செட் ரீசெட் ஃபங்க்ஷன். ஓகே, சாஃப்ட்வேரோட பேரு ஜீலியோ சாஃப்ட். ஓகே, கம்பெனி வந்து ஸ்னைடர் எலக்ட்ரிக். நோட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் போலாங்களா? பரத், தினேஷ், புரிஞ்சுதா? தம்பி புரிஞ்சுதாப்பா? நெக்ஸ்ட் போலாமா? ஆன்சரே காணோம். ஓகே, சரி, ஓகேப்பா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைமர்ஸ் பார்த்தலாம். ஸோ இது வந்து செட் ரீசெட் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டைமர்ஸ். ஸோ டைமர் இந்த எல்லோ கலர் மார்க் பண்ணிக்கிறது எல்லாமே என்னன்னா கான்டாக்ட், அந்த ப்ளூ கலர் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காயில்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து டைமர் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த காயில் எடுத்தீங்கன்னா இங்கே பிளேஸ் பண்ணணும். அந்த ப்ளூ கலர் எங்கே எடுக்கிறீங்களோ அதில் பிளேஸ் பண்ணணும். ஸோ இப்போ இது நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி பிளாக் மாதிரி ஆயிடும். ஸோ இப்போ இந்த கான்டாக்ட் எடுத்து என்ன பண்ணுறேன், இங்கே பிளேஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஒரு டைமர் எடுத்திருக்கேன், அந்த கான்டாக்ட் இங்கே பிளேஸ் பண்ணியாச்சு. இதை வந்து டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த டைமரோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம மேஜராக வந்து தேவையானதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் டிலே டைமர். ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ஆன் டிலே டைமர். இங்க இருக்கிறது சி வந்து ஆஃப் டிலே டைமர். ஒவ்வொன்றுக்கும் வந்து ரீசன் கொடுத்துருப்பாங்க, எந்த மாதிரி இது வந்து டைம் டிலே வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா சிமெட்ரிக்கல் ஃபிளாஷிங், அந்த ஃபிளாஷிங்னு ஒரு டைமர் பார்த்துருப்பீங்களா, அந்த கான்செப்ட்ல இது வரும். ஸோ இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் பண்றேன், என்ன பண்றேன்னா ஆன் டிலே டைமர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இந்த டைமரோட கான்டாக்ட் வந்து இங்க இருக்கு. ஓகே, ஸோ கான்டாக்ட்னா இப்போ இந்த டைமர் ஆன் ஆச்சுன்னா இந்த கான்டாக்ட் க்ளோஸ் ஆகும். ஸோ இங்க வந்து நம்மளோட அவுட்புட் வந்து ஆன் ஸ்டேட் போகும். ஸோ இதான் நம்மளோட கான்செப்ட். இது தப்பா எடுத்துட்டேன். ஸோ கான்டாக்ட் எடுத்துட்டு இதை எடுத்து என்ன பண்றேன், இங்க பிளேஸ் பண்ணிடுறேன். ஸோ இம்பல்ஸ் வேணா நார்மல் எடுத்துக்கலாம். இம்பல்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கும். நார்மல் இந்த பக்கம் இருக்கும். ஓகே, இது நார்மல். ஓகே, ஸோ இப்போ வந்து ரன் கொடுத்துட்றேன். ஒரு டைம் டிலே செட் பண்ணிடலாம். ஸோ டைம் டிலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம், எவ்வளோ டிலே வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு செட் பண்ணிக்க முடியும். Five minutes. ஆன் கொடுத்துருவோம், ரன் மோட். ஸோ டைமர் வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த இடத்துல வந்து டைமர், இந்த டைமரில் ஸோ இங்கே வந்து டைமர் வந்து உங்களுக்கு ஆன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டைம் டிலேக்கு 50 செகண்ட்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன், 50. அந்த 50 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் வந்து உங்களுக்கு இந்த கான்டாக்ட் வந்து ஆன் ஸ்டேட் போகும். டைமர் வந்து இங்கே இருக்கும், உங்களுக்கு இந்த ஸ்கோப் மாதிரி இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா இந்த மேலே டைமர் வந்து உங்களுக்கு காட்டும். டைம் அதிகமாக கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். 50 அப்படின்னு வந்ததுன்னா நம்மளுக்கு இந்த Q1 அப்படிங்கிறது ஆன் ஸ்டேட். ஓகே, ஸோ திரும்ப அதை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆஃப் ஆயிடும். ஸோ ஆன் டிலே டைமரில் சப்ளை கட் ஆயிடுச்சுனாலும் அவுட்புட் வந்து ஆஃப் ஸ்டேட் போயிடும்.
ஓகேவா? ஸோ இது வந்து ஆன் டிலே டைமர். தென் வந்து ஃபிளாஷிங் வந்து பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக்கல் ஃபிளாஷிங் கூட சொல்லிடுறேன். சிமெட்ரிக்கல் ஃபிளாஷிங் வந்து பார்த்தீங்கன்னா 0 கொடுத்து ஆட் பண்ணிடணும். சிமெட்ரிக்கல் ஃபிளாஷிங் 5 செகண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். அது கரெக்டாக simulation run. ஸோ இப்போ இதை ஆன் பண்ணிடுறோம். ஆன் பண்ணிட்டோம்னா ஸோ இப்போ இந்த 5 செகண்ட்ஸ் வந்தோடனே அந்த அப்படியே இந்த டிராஃபிக் லைட்லாம் இருக்குங்களா, அது மாதிரி அப்படியே பிளிங்க் ஆகும். அந்த எல்லோ கலர் பைபாஸ்லாம் எல்லோ கலர் லைட் அப்படியே பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஆன் ஆகும், ஆஃப் ஆகும், அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து சிமெட்ரிக்கல் ஃபிளாஷிங், ஃபிளாஷ் இதெல்லாம் பண்ணுறதுக்கு, ஃபிளாஷ் ஆப்ரேஷன்ஸ். ஓகே, ஸோ இது வந்து ஒரு டைமர். ஸோ நீங்கள் இது மொத்தமாக அப்படியே இதை நோட் பண்ணிக்கோங்க. சும்மா டைமர், இதோட அட்ரஸ் I1 அப்படின்னு போட்டு, இது வந்து டைமரோட லேடர். ஓகேவா? ஸோ இதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. டைமரோட லேடர் ஃபங்க்ஷன் இது. நெக்ஸ்ட் போலாமா? ஆக்சுவலா இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல டைமரோட கான்டாக்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ டைமர் எடுத்துட்டு இங்க கொடுத்துடணும். அதாவது இந்த இந்த எல்லோ கலர் இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே கான்டாக்ட். சாரி, இந்த எல்லோ கலருக்கு எல்லாமே கான்டாக்ட். இந்த இடத்துல நான் டைமர், இது ஓகே, டைமரோட கான்டாக்ட். அதாவது இது ஆக்டிவேட் ஆச்சுன்னா ஒரு ஒர்க் பண்ணணும், அதுக்காக தான் நான் அந்த இது பண்ணியிருக்கேன். அதாவது இந்த காயில் ஆக்டிவேட்னா ஒரு ஒர்க் ஏதாவது நடக்கணும். அப்ப அந்த காயில வந்து நீங்க கொடுத்துருக்கேன். இது ஒர்க் ஆச்சுன்னா ஒரு லைட் வந்து ஆன் ஆகணும், அப்படி இல்லாட்டி ஒரு மோட்டர் ஆன் ஆகணும், ஒரு பிஸ்டன் ஆன் ஆகணும் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஓகே, ஒரு குறிப்பிட்ட டைம் டிலேக்கு அப்புறம் ஆன் ஆகணும். ஆனா ஸோ அதான் இந்த கான்செப்ட். ஓகே, ஸோ லேடர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்புட் கொடுத்துருக்கேன். அந்த இன்புட் எடுத்துட்டு போய் என்ன பண்ணிருக்கேன், ஒரு காயில கொடுத்துருக்கேன். அதாவது இந்த இன்புட்டுங்கிறது நம்ம தரது, காயிலுங்கிறது அந்த இதுலயே இருக்கும், பிஎல்சிலேயே நம்மளுக்கு. அதாவது காயில் மாதிரி இருக்காது, இது வந்து டிஜிட்டலா தான் இருக்கும். ஓகே, டிஜிட்டல் டைமர். ஸோ இப்போ இந்த டைம் டிலேல என்ன வேல்யூ வேணுமோ அப்படிங்கிறத நீங்க செட் பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ டைம் டிலேல வந்து இது ஆக்டிவேட் ஆகணும் அப்படிங்கிறத. ஸோ இப்போ இந்த டைமரோட காயில் எடுத்து என்ன பண்றேன், இங்க கொடுத்துட்றேன். ஸோ இது இந்த காயில் எடுத்து நம்ம இங்க தந்தோம்னா, இதுக்கு ரீசன் எதுக்காக நான் இங்க தரேன்னா, இப்போ இது சும்மா இப்போ நான் இப்போ இது இல்லாம இந்த செக்ஷனே இல்லாம யோசிச்சு பாருங்க. நான் ஆன் பண்ணுவேன், டைம் மட்டும் ஓடிட்டு இருக்கும். அது எதுக்கு தேவையில்லாம யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்ப ஆன் பண்ணா ஒரு ஒர்க் அந்த இடத்துல நடக்கணும். ஓகே, ஸோ அப்போ அந்த ஒர்க் அந்த இடத்துல நடக்கணும்னா நான் இந்த கான்டாக்டை கொடுத்து இந்த டைமரோட சிக்னலை வாங்கி இங்க கொடுத்துறேன். ஸோ இதை வச்சுட்டு என்ன பண்றேன், ஒரு காயில ட்ரிகர் பண்றேன். ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போ புரிஞ்சுதா? நம்ம ஒரு டிராஃபிக் லைட் மாதிரி ஒரு இது பண்ணுவோம்ப்பா, அதுக்காக தான் நான் சொன்னேன். ஸோ அது பண்ணிட்டோம்னா உங்களுக்கு அது ஓரளவுக்கு கிளியர் ஆகும். ஓகே, ஸோ ஸோ இந்த கான்செப்ட் மட்டும் இப்போ அதை நோட் பண்ணிக்கலாம். நோட் பண்ணிட்டீங்களா? இது இதில் நீங்கள் எப்படி வேணாலும் உங்களுக்கு லேடர் வந்து நீங்கள் டிசைன் பண்ணலாம். இந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இங்கே தனியாக போடணும் அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் இப்படி கூட போட்டுக்கலாம். ஸ்கில் அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த இடத்துலாம் கூட இப்படிலாம் கூட நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இப்படியும் கூட நீங்கள் வந்து லேடர் வந்து டிசைன் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இன்னும் அட்வான்ஸ் சாஃப்ட்வேர்ல வேற மாதிரி வந்து இருக்கும். ஓகே, ஸோ இப்போ டைமரோட இது அடுத்து இன்னொரு டைமர் இருக்கு, ஆஃப் டிலே டைமர். அதையும் போய் பார்த்துடலாம். ஸோ ஒரு இன்புட் கொடுக்குறேன். அடுத்து வந்து ஆஃப் டிலே டைமர், டைமரோட காயில் எடுத்துக்கலாம். அடுத்து அந்த காயில வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கான்டாக்ட் எடுத்துக்கோம். ஸோ இந்த இடத்துல டைமர் கான்டாக்ட், இந்த இடத்துல T1 அப்படின்னு எடுத்துடுறோம். ஸோ T1 எடுத்துட்டு ஸோ இதை ஃபர்ஸ்ட் நீங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிடுறோம். T1 எடுத்துட்டு
ஸோ இப்போ இந்த T1 எடுத்துட்டு நம்ம ஒரு ஏதாவது இந்த இடத்துல ஒரு காயில் மாதிரி கொடுத்துடலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல நார்மலாக ஒரு காயில் கொடுத்துருவோம். ஸோ இப்போ இதை வந்து டபுள் கிளிக் பண்ணிட்டு ஆஃப் டிலே டைமர்னு வச்சுக்கணும். ஸோ இதில் வந்து எவ்வளோ டைம் டிலே வேணும் அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். 010 அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ கிளிக் ஓகே. தென் சிமுலேஷன். ஃபஸ்ட்டு நீங்கள் இன்புட் ரன் மோட் கொடுத்துட்டு சிமுலேஷன் ஆன் பண்ணாவே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து ஆன் போயிடும். திரும்ப போய் நான் சிமுலேஷன் கட் பண்ணனா டைமர் வந்து ஆஃப் போயிடும். ஆனால் இந்த இடத்துல என்ன ப்ராசஸ்னா டைமர் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சுன்னா 10 செகண்ட்ஸ் இந்த அவுட்புட் வந்து ஆன் ஸ்டேட்ல இருக்கும், அப்புறம் ஆஃப் ஆயிடும். திரும்ப என்ன பாருங்க, நான் இப்போ ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்றேன். ஸோ டைமர் என்ன ஆகுதுன்னு பாருங்க. திரும்ப ஃபங்க்ஷன் ஆன் பண்ணா ஒன்றும் வரல, வருதா? ஸோ இந்த மாதிரி இப்போ நான் நடுவில் போய் இது பண்ணேன், ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. டைமர் பாட்டுக்கு ரன்னிங்ல இருக்கு, நான் கண்ட்ரோல் பண்ண முடியல. தெரியுதுங்களா? ஆன் பண்ண ரீசெட் ஆகுது, அந்த செகண்ட்ஸ் வந்து ஓடிட்டே இருக்கு. ஆன் ஓகே, ஆஃப் பண்ணா அந்த 10 செகண்ட்ஸ்க்கு வந்து என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஆன் ஸ்டேட்ல இருக்கும். அதுக்கப்புறம் அவுட்புட் ஆஃப் ஆயிடும். ஸோ இப்போ இந்த இதில் இன்னொன்று இது புரியுதுல்லப்பா. அதாவது ஆஃப் டிலே டைமர்னா நீங்கள் இன்புட்டை கட் பண்ணதுக்கப்புறம் ஒர்க் ஆகும். இது ஏதாவது எக்ஸாம்பிள், என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? ஆல்ரெடி ஒன்று சொல்லியிருக்கேன்ல, ஒரு மிஷின் வந்து இருக்குன்னா கூலிங் சிஸ்டம் வச்சு நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம் போன டைமரில், ஞாபகம் இருக்காது? அதே தான், எல்லா டைமரும் ஒரே மாதிரி தான் இருக்குது. சாஃப்ட்வேர்ல நான் சொல்லி கொடுத்துருக்கேன், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ இப்போ இந்த டைமரை வந்து நீங்கள் டோட்டலாக ரீசெட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து அதுக்கு ஒரு தனியாக ஒரு இன்புட் கொடுத்துக்கலாம். டைமரை டோட்டலாக ரீசெட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆறுன்னு இருக்கு பார்த்தீங்களா, எந்த நீங்கள் டைமர் எடுக்கிறீங்களோ அதோட ரீசெட் தான் எடுக்கணும், பக்கத்தில் இருக்கிற டைமரை போய் எடுத்துடக்கூடாது. ஸோ இப்போ இங்கே எடுத்தீங்கன்னா இந்த இடத்துல பிளாக் ஆயிருக்கு, அப்போ இந்த டைமர் தான் நம்ம ரீசெட் தான் எடுக்கணுமே தவிர கீழே இருக்கிறது ஏதாவது எடுத்துடக்கூடாது. ஓகே, இப்போ அடுத்தடுத்த இந்த டைமர் எடுத்தால் திரும்ப நம்ம அதை எடுக்க முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து ரூலில் நான் சொல்லியிருக்கேன்னா, நீங்கள் ஒரு காயில் இங்கே போட்டிங்கன்னா திரும்ப அதை ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன்னா இதில் எல்லாமே ரூல்ஸில் அப்ளை பண்ணியே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து மிஸ்டேக்ஸ் எதுவும் அதிகமாக வராது இதில். ஸோ இப்போ நான் ரீசெட் இங்கே கொடுத்துட்றேன். ரீசெட் மேக்ஸிமம் எதுக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ டைமர் இப்போ ரன்னிங்கில் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணால் ரீசெட் பண்ணிங்கன்னா டோட்டலாக டைமர் 0க்கு போயிடும். இங்கே தெரியுதுங்களா? ஸோ இப்போ நான் ரன்னிங்கில் இருக்குன்னா இப்போ நான் ஆஃப் பண்ணேன்னா டைமர் வந்து என்ன ஆகும்? ஸோ இப்போ டைமர் ரன்னிங் இருக்கு பாருங்க, அப்போ ரீசெட் கொடுத்தனா டக்குன்னு 0 போயிடும். ஓகே, ஸோ இதுக்காக தான் நம்மளுக்கு ரீசெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இது புரிஞ்சுதுங்களா? இது வந்து ஆஃப் டிலே டைமர், இது வந்து ரீசெட். ஓகே, இது புரிஞ்சுதுங்களாப்பா? ஹலோ, ஓகே. வெளியே போகணும்னு சொன்னீங்க, போலியா? யாரோ சொன்னீங்களே, யாரு? யாரோ ஒர்க் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. சரி, ஓகே, லீவ் இட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைமர் வந்து இது பார்த்துட்டோம். ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து டிராஃபிக் கண்ட்ரோல் வந்து பண்ணலாம். ஸோ அதை வச்சு ஒரு ஒரு சிஸ்டம் வந்து பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஒரு இன்புட் கொடுக்குறேன். ஸோ ஒரு இன்புட்டு டிராஃபிக் லைட் எப்படி வரும்? ரெட்டு, க்ரீனு, எல்லோ. ஸோ அதான் டிராஃபிக் லைட்டு. இப்போ நம்ம அதை வந்து இங்கே ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஒரு டைமர் எடுத்துக்கிறேன். ஸோ T1 அப்படின்னு ஒரு டைமர் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த டைமர் கூட நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த டைமர் வந்து ஆன் ஸ்டேட்டு. இந்த டிராஃபிக் லைட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். இது ரொம்ப வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கான்செப்ட். நீங்கள் எந்த ஒரு சாஃப்ட்வேர், இது வந்து யூனிவர்சல் கான்செப்ட், நீங்கள் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணலாம். ஓகே, அதாவது நீங்கள் எந்த லேடர் லாஜிக் எடுத்தீங்கனாலும் இதை பண்ணீங்கன்னா ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ ஒரு சின்ன கான்செப்ட் தான். ஸோ இப்போ இந்த டைமரோட காயில் இருக்கு. ஸோ இந்த டைமரோட காயில், அதே டைமரோட கான்டாக்ட் நான் எப்பயும் இங்கே தான் நான் போடுவேன். எப்பயும் நான் இந்த இடத்துல தான் நான் போடுவேன். இதை போட்டு தான் ஒரு கான்டாக்டை ஆக்டிவேட் பண்ணுவேன். ஆனால் இப்போ என்ன பண்ண போறேன்னா இதை தூக்கி இந்த காயிலுக்கு முன்னாடியே போட்டு வச்சிடுறேன்.
அது முன்னாடியே போட்டு என்ன பண்ணிடுறேன், இதில் இங்கேயும் ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்க அப்படின்னா என்சி மாறுது பார்த்தீங்களா. ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்கன்னா என்சி, இல்லாட்டி இது வந்து என்ஓ, சாரி இது என்சி. ஓகேங்களா, இது நார்மலாக இருக்கிறது என்ஓ. என்சி வேணும்னா ஸ்பேஸ் பார் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த டைமரோட தூக்கி இது இங்கேயே போட்டுறேன். இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு சின்ன வேல்யூஸ் கொடுக்குறேன். ஆஃப் டிலே எந்த டைமரோட எடுத்துங்க, ஆன் டிலே டைமர் வச்சுப்போம். ஸோ இப்போ 10 கொடுத்துட்றேன். ஓகே. ஸோ இப்போ நான் சிமுலேஷன் போயிடுறேன். சிமுலேஷன் போயிட்டு ரன் கொடுக்குறேன். இப்போ இந்த டைமரை ஆன் பண்ணுறேன். ஸோ நான் இங்கே எந்த அவுட்புட் எதுவுமே கனெக்ட் பண்ணல, வெறும் டைமர் தான் இருக்குது. இந்த டைமரோட செகண்ட்ஸ் இங்கே ஓடிட்டு இருக்கு. இப்போ அந்த டைமர் பாருங்க என்ன நடக்குதுன்னு தெரியுதுங்களா. அந்த டைமர் வந்து என்ன ஆகிட்டு இருக்கு பாருங்க. 9 வந்ததுக்கப்புறம் திரும்ப அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகுது, லூப் ஃபங்க்ஷன் மாதிரி வருது. லூப்லாம் படிச்சிருப்பீங்களா ப்ரோக்ராமில், அது மாதிரி நடக்கும் பாருங்க. ஸோ ஒரு ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து வரும். ஸோ இது வந்து லூப் ஃபங்க்ஷன் மாதிரி உங்களுக்கு ஒர்க் ஆகும். இப்போ நான் அதை எடுத்துட்டு நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ எடுத்துட்டு நான் சிமுலேஷன் போகிறேன், திரும்ப அதை ரன் கொடுக்குறேன். இப்போ நான் ஆன் பண்ணேன்னா டைமர் அந்த டிலே வந்ததுக்கப்புறம் அந்த அப்படி நின்றும். 4, 5, 6, 7, 8, 9, 10 நின்றதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த T1 அப்படிங்கிற லேபிள், அதாவது அந்த கான்டாக்டை ஆக்டிவேட் பண்ணிடும், அப்படி நின்றும். ஸோ ஆனால் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம், என்சியை போட்டு விட்டோம்னா என்சியை பண்ணும்போது அதோட கான்டாக்டை எடுத்து போடணும், வேற எடுத்து போட்டுறக்கூடாது. ஸோ நீங்கள் என்ன இங்கே எடுக்கிறீங்களோ அதை தான் அங்கே அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ இந்த இடத்துல T1 எடுத்தீங்கன்னா T1, T2 எடுத்தீங்கன்னா T2. ஸோ இப்போ இங்கே கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நான் ஆன் பண்ணிடுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து லூப் மாதிரி உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகே. இப்போ ஒரு 4-5 டைமர் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த டைமரில் எண்டில் இருக்கிற டைமரோட எடுத்து இங்கே கொடுத்தீங்கனாலும் லூப் மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு டிராஃபிக் கண்ட்ரோல் வந்து பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் இது கிளியர் ஆகும். இது வந்து இந்த கான்செப்ட் நோட் பண்ணிக்கிங்க. இப்போ அது வந்து லூப் கண்டிஷன், டைமரில் வந்து லூப் ஆகும். இது வந்து எல்லா பிஎல்சிக்குமே அக்செப்டபிள் தான். நீங்கள் பிக்கோசாஃப்டில் பண்ணி பாருங்கள், இது ஒர்க் ஆகும். இல்லை இப்போ வந்து அட்வான்ஸ் பிஎல்சியில் போய் பண்ணுங்க, ஒர்க் ஆகும். ஓகே. ஸோ இது வந்து ஒரு கான்செப்ட். ஆனால் இதில் இன்னொரு கான்செப்ட் என்னன்னா, நீங்கள் இதை வந்து ரியல் டைமாக கண்ட்ரோல் பேனலில் இப்படி பண்ணீங்கன்னா வைண்டிங் போயிடும், இல்லை டைமர் வெடிச்சிடும். ஸோ அதனால இது வந்து சாஃப்ட்வேர் யூஸ் மட்டும்தான். ரியல் டைமாக அப்படி பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக இது வந்து ரியல் டைமாக வந்து கான்செப்டே இல்லை, இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஸ்ட்ராட்டஜி. ஓகே. ஸோ பிஎல்சியில் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். ஸோ இது பார்த்துக்கங்க. ஸோ இது புரிஞ்சுதாப்பா? புரிஞ்சுதுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ டிராஃபிக் லைட் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ டைமர் இந்த லூப் கான்செப்ட் வந்து முடிச்சிட்டோம். தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிராஃபிக் லைட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். தென் ஸோ இப்போ நான் இது கூட என்ன பண்ணுறேன்னா ஒரு காயில் வந்து அவுட்புட் காயில் எடுத்துக்கிறேன். ஸோ அதை வந்து என்ன பண்ணுறேன், இங்கே கொடுத்துட்றேன். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு கான்டாக்ட், அந்த கான்டாக்ட் என்னன்னா நம்மளோட T1ஓட கான்டாக்ட். ஓகே. இந்த T1ஓட கான்டாக்ட் கொடுத்துட்றோம். தென் அடுத்து ஸோ இந்த T1ஓட கான்டாக்டை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறீங்க, அந்த இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த எல்லோ கலர் இருக்கிறத நீங்கள் எவ்வளோ வேணால் ரிப்பீட் பண்ணலாம். அந்த T1 இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த T1 வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் ரிப்பீட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த T1 இங்கே நான் கொடுத்துட்றேன். இந்த T1 நீங்கள் ரிப்பீட் பண்ணலாம். ஆனால் இந்த காயில் வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ண முடியாது, ஏன்னா ஒன் டைம் தான் அதை எடுக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ இது மட்டும்தான் பிளாக் ஆகிருக்கும். நான் திரும்ப அதை ட்ராக் பண்ணாலும் வராது. ஆனால் இதை நான் எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கலாம், அன்லிமிட்டெட். ஓகே. எவ்வளோ டைம் வேணாலும் நான் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து இந்த T1 எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண போகிறேன்னா இன்னொரு டைமர் எடுத்துக்கிறேன். அந்த டைமர் வந்து T2. ஓகே. T2 அப்படின்னு ஒரு டைமர் எடுத்துக்கிறேன். இந்த டைமருக்கு இதே மாதிரி ஒரு கான்டாக்டை கனெக்ட் பண்ணிட்டு அது கூட ஒரு அவுட்புட்டை வந்து கொடுத்துட்றேன். ஸோ அது வந்து Q2 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் செட்டப் முடிஞ்சது. அதாவது இங்கே ஒரு ரெட்டு, க்ரீனு, அதுக்கப்புறம் எல்லோ வேணுமா. ஸோ இப்போ எல்லோவுக்கு அதே மாதிரி T2 எடுத்து என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல கொடுத்துட்றேன்.
ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டைமரோட காயில் எடுத்து இங்கே கொடுத்துட்றேன். ஸோ நம்ம இந்த காயில் எடுக்கும்போது பாருங்கள் அது பிளாக் அவுட் ஆகிட்டே வரும். அதாவது இந்த டைமர்லாம் நான் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இதெல்லாம் பிளாக் அவுட் ஆகாது, ஏன்னா இதை நான் எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ அதான் மீனிங். இப்போ இதை எடுத்து இங்கே கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இந்த அடுத்து என்ன கேட்குறாங்க, கியூ. ஸோ எடுத்து இந்த இங்கே கொடுத்துறோம். ஸோ இப்போ RYB இந்த மாதிரி 3 இது கொடுத்துட்றோம். ஸோ இப்போ டைமர்லேருந்து ஒரு கான்செப்ட் நான் இப்போ தான் சொல்லியிருந்தேன். அதாவது அந்த இதை எடுத்து முன்னாடி போட்டிங்க அப்படின்னு என்னன்னு சொன்னேன்னா NC, அதாவது NC கொடுக்கும்போது ஒரு லூப் மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ அப்போ இந்த காயில் எடுத்துகிட்டு போய் இங்கே என்ன பண்ணி விட்டுறேன், லூப் பண்ணி விட்றேன். ஸோ இங்கே கொடுத்துடலாம். இங்கே இந்த T3 எடுத்துகிட்டு போய் இங்கே கொடுத்துட்றேன், ஆனால் அதை NCயில் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இப்போ நான் ஒவ்வொன்றுக்கும் டைம் டிலே அப்படியே கொடுத்துட்றேன். ஸோ டைம் டிலே வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு 5 செகண்ட் 10. ஓகே, இது 10 இது ஆன் ஆகும். ஸோ இது ஆன் அப்புறம் ஓகே, இந்த கான்செப்ட் படி ஆக்சுவலாக அது லிட்டில் தான் வரும். தென் இந்த Q2 எடுத்துகிட்டு போயிட்டு தனியாக தான் கனெக்ட் பண்ண மாட்டேன். சிமுலேஷன் ரன் டைம் இதுக்கு செட் பண்ணேன். ஓகே, எல்லாமே ஆன் டிலேவே எடுத்துக்கங்க. ஆஃப் டிலேல வேற எந்த டைமரும் யூஸ் பண்ண வேணாம், ஆன் டிலே டைமரே வச்சுக்கோங்க. அதுலேயே உங்களுக்கு ரிசல்ட் வரும். ஒர்க் ஆகுது. ஸோ என்ன நடக்குது இந்த ப்ராசஸ் பாருங்க. நான் வந்து ஆன் பண்ணிடுறேன். ஆன் பண்ணவன என்ன ஆகுது, நான் திரும்ப இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஆஃப் பண்ணால் எல்லாமே 0 இருக்கு. இப்போ நான் ஆன் பண்ணவன என்ன ஆகுது, இந்த டைமர் ரன் ஆகுது. டைமர் ரன் ஆகும்போது Q1 வந்து ஆன் ஸ்டேட்ல இருக்கு. இப்போ இந்த டைமரோட NC எடுத்து எங்கே போட்டு வச்சிருக்கேன்னா, அதுக்கு முன்னாடி போட்டு வச்சிட்டனால இந்த டைமரோட NC போடும்போது என்ன ஆகும், அது அந்த டைமர் ரீச் ஆச்சுன்னா இதுங்க இது டக்குன்னு போயிடுது சொல்லுங்க. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ நான் இதை ஆன் பண்ணோன்னே என்ன ஆகும், இந்த டைமர் ரன் ஆகும். இதை இங்கே முன்னாடி NCயில் தான் நான் கொடுத்துருக்கேன், அதனால பிரச்சனை கிடையாது. நான் NOவில் கொடுத்துருந்தா சப்ளை அங்கே போகாது. ஆனால் நான் NCயில் கொடுத்துருக்கனால என்ன ஆகும், இதை ஆன் பண்ணோடனே நம்மளுக்கு இந்த டைமர் ஆன் ஆயிரும். அந்த டைமரோட கூட சேர்ந்து என்ன ஆகும், Q1 ஆன் ஆயிரும். ஏன்னா நான் அதில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ Q1 ஆன் ஆயிரும். நான் ஒரு டைம் டிலே கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த டைம் டிலே கொடுத்ததுக்கப்புறம் இப்போ 10 செகண்ட் டைம் டிலே கொடுத்துருக்கேன். இப்போ அந்த 10 செகண்ட்க்கு அப்புறம் என்ன ஆகும், இந்த கான்டாக்ட் NOவில் கொடுத்துருக்குன்னா, ஸோ இந்த கான்டாக்ட் இப்படி க்ளோஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், இந்த டைமர் ஆன் ஆகும். இந்த டைமர் ஆன் ஆச்சுன்னா அது கூட என்ன ஆகும், நம்மளுக்கு இந்த Q2 வந்து ஆன் ஆகும். ஓகே, அதாவது ரெட் சிக்னல் விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் டிலேக்கு அப்புறம் எல்லோ சிக்னல் வருது. எல்லோ சிக்னல் வர்றதுக்கு கண்டிஷன் இதுதான். ஓகே, ஸோ எல்லோ சிக்னல் வந்ததுக்கு அப்புறமா இது வந்து இதில் ஒரு டைம் டிலே செட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த டைம் டிலே என்னன்னா 5 செகண்ட்ஸ். ஸோ அந்த 5 செகண்ட்ஸ்க்கு வந்து ஹோல்டில் வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா இந்த கான்டாக்ட் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆச்சுன்னா என்ன ஆகும், Q2 வந்து ஆஃப் ஆயிரும். Q2 ஆஃப் ஆனதுக்கப்புறம் இந்த Q2 ஆஃப் ஆயிரும். ஓகே, தட்ஸ் இட். தென் அடுத்த ப்ராசஸ் என்ன ஆகும், இங்கே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா இந்த டைமர் தேர்டு டைமர் ஆன் ஆயிரும். தேர்டு டைமர் ஆனதுக்கப்புறமா
நம்மளுக்கு ஃபைனலாக இந்த Q3 வந்து நான் கொடுத்த டைம் டிலேமுக்கு ஆன் ஸ்டேட் போயிருக்கும். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு கான்செப்ட் சொல்லிட்டேன். டைமருக்கு முன்னாடி நீங்கள் எந்த டைமரோட என்சி எடுக்கிறீங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஆனால் ஸோ நீங்கள் இது ஃபுல்லாகவே ஒரு லூப் மாதிரி தான். நீங்கள் டைமரோட என்சியை எடுத்து என்ன பண்ணியிருக்கேன், முன்னாடி கொடுத்துட்டேன். ஸோ அதாவது இந்த T1 டைமர் கொடுத்துட்டேன். ஸோ அப்போ அப்படியே என்ன ஆகும், அப்படியே இந்த டைமர் ஆனாகும், இது ஆனாகும், இதை T3 ஆனாகும், அப்படியே லூப் ஃபங்க்ஷனில் ரிப்பிட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு டிராஃபிக் லைட் மாதிரி உங்களுக்கு இப்போ ரெட் சிக்னல் விழுந்திருக்கும், அடுத்து வந்து எல்லோ சிக்னல், அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் டிலேக்கு அப்புறம் என்னது க்ரீன் சிக்னலா, க்ரீன், இந்த மாதிரி 3 இது அப்படியே மாற்றி மாற்றி உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ இது புரிஞ்சுதப்பா? எனி டவுட்ஸ்? அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அன்டில் நான் ஆஃப் பண்ணுற வரைக்கும் இது ரிப்பீட் ஆகும், ரெட்டு எல்லோ க்ரீனு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் திரும்ப ஆஃப் பண்ணி விட்டேன்னா எல்லாம் ஆஃப் ஆகிடும். எப்போ நான் ஆன் பண்ணுறேனோ அப்போ தான் இந்த டைமர் வந்து ஒர்க், அதாவது இந்த சர்க்கியூட் எல்லாமே ஒர்க் ஆகும். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எங்க ஆஃப் பண்றோம் எங்க ஆன் பண்றோம் தான், அதை எப்படி பண்ண போறோம், டைமர் வச்சு பண்றோம், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ரொம்பலாம் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். வெரி சிம்பிளா, அப்படியே சிம்பிளா யோசிச்சு பாருங்க. எங்க ஆன் பண்றீங்க எங்க ஆஃப் பண்றீங்க, அப்ப அந்த எந்த இடத்துல டைமர் நீங்க கொடுக்குறீங்க. ஸோ அவ்வளவுதான் கான்செப்ட். ஓகே, எனி டவுட்ஸ்? புரிஞ்சுதா?